உள்நாட்டு யுத்தத்தின் போது உயிரிழந்த புலிகளின் தலைவரின் மகனான பாலச்சந்திரன் தொடர்பாகவும் அதேவேளை இசைப்பிரியா தொடர்பாகவும் இந்த ஆட்சியில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமா, குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்களா என்கின்ற கோணத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு தற்பொழுது அனுர அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கின்ற சரோஜா சாவித்திரி போல்ராஜ் அவர்கள் அனைத்துக்கும் பொதுவாக நாங்கள் நியாயமான விசாரணைகளை முன்னெடுப்போம் என்கின்ற அடிப்படையிலே பூசி மெழுகி ஒரு பதிலை வழங்கி இருக்கின்றார். இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இலங்கையின் அனுர அரசாங்கத்தில் தற்பொழுது அமைச்சராக இருக்கின்ற சரோஜா சாவித்திரி போல்ராஜ் அவர்களை ஒரு ஊடகம் ஒன்று நேர்காணல் மேற்கொண்டிருந்தது. அப்போது அவரிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. முக்கியமாக காணாமலாக்கப்பட்டோர், கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள், அதனை தாண்டி உள்நாட்டு யுத்தத்தின் போது உயிரிழந்தவர்கள், அதில் ஏற்கனவே இடம்பெற்ற கொலை சம்பவங்களில் மறைந்திருக்கின்ற மர்மங்கள் தொடர்பாகவும் தற்பொழுது சட்டமா அதிபர் திணைக்களம் பல விடயங்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றது. அது தொடர்பாக சர்ச்சைகளும் எழுந்திருக்கின்றன. அப்ப நீதித்துறை சம்பந்தப்பட்ட பல கேள்விகள் அந்த நேர்காணலிலே கேட்கப்பட்டிருந்தது. அப்படியான சந்தர்ப்பத்தில் தான் ஒரு கேள்வி அமைச்சரிடம் கேட்கப்பட்டிருந்தது. அதாவது ஊடகவியலாளர்கள் தொடர்பாக பேசுகின்றோம், பெண்களுக்கு எதிராக நடந்த அநீதிகள் தொடர்பாக பேசுகின்றோம், சிறுவர்களுக்கு எதிராக நடந்த அநீதிகள் தொடர்பாக பேசுகின்றோம், அவர்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிகள் தொடர்பான தண்டனைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்வதாக கூறுகின்றீர்கள். அதன் அடிப்படையிலே பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் என்கின்ற ரீதியிலும் உன்னிப்பாக இந்த விடயங்களை கவனித்து வருகின்ற அமைச்சர் என்கின்ற ரீதியில் இதற்கு உங்கள் அரசியல் எவ்விதமான தீர்வுகள் இருக்கின்றது என்பது தொடர்பாக அவரிடம் ஒரு கேள்வி இதன் அடிப்படையிலே கேட்கப்பட்டது. அப்போது அமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார், தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருவராக இந்த விடயத்தை பார்ப்பதை தாண்டி ஒட்டுமொத்தமாக இந்த பெண்களுக்கு எதிராக நடந்த பிரச்சனைகள் தொடர்பாகவும் சிறுவர்களுக்கு எதிராக நடந்த பிரச்சனைகள் தொடர்பாகவும் கடந்த காலங்களில் இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாகவும் நாங்கள் விசாரணைகள் மேற்கொள்வோம். அது தொடர்பாக நாங்கள் தீர்வை பெற்றுக் கொடுப்போம். இந்த அரசாங்கம் அது தொடர்பான விடயங்களை மேற்கொள்வதில் தீவிரமாக இருக்கின்றது. இது ஒரு ஜனநாயக நாடு இல்லாதது போன்று கடந்த காலங்களிலே இருந்தது. ஆனால் இன்று ஒரு ஜனநாயகமான நாடாக, மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நாடாக, மக்களின் அரசாங்கமாக நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற அடிப்படையிலே அவர் ஒரு பதிலை கூறியிருந்தார். கடைசி வரைக்கும் நேரடியாக பாலச்சந்திரன் அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கும் இசைப்பிரியா அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கும் ஏதாவது தீர்வை தருவோம் அல்லது அது தொடர்பாக தனியான விசாரணைகள் மேற்கொள்வோம் என்பது தொடர்பாக அவர் அந்த நேர்காணலிலே எந்த விடயத்தையுமே பதிவு செய்யவில்லை. அதை தாண்டி அந்த கேள்வியை சாதுரியமாக ஒரு பதிலை வழங்கி அதிலிருந்து நகர்ந்து செல்கின்றார் என்றுதான் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. ஆகவே பொதுவாக சிறுவர்கள், பெண்கள் என்று பேசினாலும் இந்த சம்பவங்கள் என்பது தனித்து நடத்தப்பட்ட முற்றிலும் வேறுபட்ட சம்பவங்கள். உதாரணத்துக்கு உள்நாட்டு யுத்தம் இடம்பெறுகின்ற போது செல் தாக்குதல்களில் சிறுவர்கள் உயிரிழந்தார்கள், பெண்கள் உயிரிழந்தார்கள், அதிலே பல நூறு பல ஆயிரம் நபர்கள் உயிரிழந்தார்கள் என்பது அது தனி விடயம், அது சோகமான விடயம், அதுக்கு விசாரணை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அது ஒரு கூட்டமாக இழைக்கப்பட்ட அநீதி. ஆனால் சரணடைந்து ராணுவத்தின் வசம் இருந்த பாலச்சந்திரனுக்கு பிஸ்கெட் கொடுத்து சுட்டுக் கொண்டதாக சொல்லப்படுகின்ற விடயமும், அதேபோல சரணடைந்த இசைப்பிரியாவை துன்புறுத்தி உடல் ரீதியான துன்புறுத்தல்களை கொடுத்து அந்த பெண்ணை கொலை செய்த சம்பவமும் இவ்வாறு ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய சம்பவமாக இல்லை என்பதுதான் தமிழ் மக்களின் கருத்தாக இருக்கின்றது. இது இரண்டுமே முற்றிலுமாக அந்த யுத்தத்தில் மாறுபட்ட ஒரு கோரமான முகத்தை காட்டுகின்ற சம்பவங்களாக மாறி இருக்கின்றது. ஆகவே அதற்கு தனியாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். அது தொடர்பாக விசாரணைகளை இலகுவாக மேற்கொள்ளலாம். இதற்கெல்லாம் பெரிய அளவில் ஏனைய விவகாரங்கள் போல எல்லாம் தலையை பித்துக் கொண்டிருக்க வேண்டிய தேவை இல்லை. ஆகவே இதனை ஒரு வருடத்திற்கு முடிக்கக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் நினைத்தால் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை கொண்டு வரலாம். யார் உத்தரவிட்டது, எந்த படைப்பிரிவிடம் அவர்கள் சரணடைந்தார்கள், எந்த படைப்பிரிப்பை சேர்ந்தவர்கள் அவர்களை கொலை செய்தார்கள், அவ்வாறான குற்றச்சாட்டு தமிழ் மக்களால் முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே என்ன நடந்தது என்பது தொடர்பாக முழுமையாக விசாரிக்கலாம். இவ்வாறான பல விடயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய வகையிலும் அவ்வாறு நடைபெற்றிருக்கின்ற பட்சத்தில் அதற்கான தண்டனையை கொடுக்கின்ற நோக்கிலே இந்த அரசாங்கம் செயற்படலாம். ஆனால் இந்த அரசாங்கமும் கடந்தே செல்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜய் சாந்தன்.